Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவல வச்சு ஒரு ஹெல்தியான ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் தான் இங்க வச்சிருக்கேன். அதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து சிகப்பு அவுல் வந்து எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி ரொம்ப ஹெல்தியானது. ஸோ நீங்க ஒயிட்டும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி இதுவும் எடுத்துக்கலாம். அப்புறம் நமக்கு தேவை வந்து அச்சுவலம், நான் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு சுடுதண்ணி நமக்கு தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணலாம். நான் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகும், நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அவுல வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிவப்பவுலோட சில பெனிஃபிட்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதுல வந்து ரத்த சோகை வர்றது வந்து தடுக்குது. இந்த சிவப்பவுல் நம்ம சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் வந்து கம்மி ஆகுதுங்க இதை சாப்பிட்றதுனால. இது மட்டும் இல்லாம நம்ம இந்த சிவப்பவுல அதிகமா சாப்பிட்றதுனால கேன்சர் வராம நமக்கு தடுக்குது. குழந்தைங்களுக்கு இதுல வந்து நம்ம ஸ்வீட் கலந்து கொடுத்தோம்னா அதிகமான சத்து கிடைக்கும், உடல்ல வந்து நல்லா வலுப்பெறும். ஸோ அவங்களுக்கு வெறும் இதாக கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. சுகர் ஏதாவது ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த டைம்ல நம்ம வச்சிருக்கிற இந்த அவலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இதில் உள்ள வாட்டர் எல்லாமே வந்து இந்த அவல் உறிஞ்சிருச்சு. இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு, நம்ம கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 அச்சுவலத்தை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பெல்லாம் ஆன் பண்ண வேண்டியது இல்லைங்க. இதில் ஏற்கனவே இந்த அவலில் இருக்கிற ஹீட்டே போதும். அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். அப்படியே நம்ம வச்சிருக்க கொஞ்சமா ஏலக்காய் பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாம இன்னைக்கு பார்த்த இந்த அவல் வச்சு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரொம்ப ஹெல்தியானது. சின்ன குழந்தைங்களுக்கும் சாப்பிடலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். வேற ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். Until then, it is bye from Sita.